கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. மத்தேயு 24வது அதிகாரத்துல 7வது வசனம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்க கூட பேசுங்கப்பா. நம்முடைய ஆண்டவரை வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வல்லமையான வார்த்தைகளை கர்த்தர் எங்களோடு பேசி நம்முடைய வருகைக்காய் எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பாருங்களேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம இப்போ கேட்டதான வசனம் கடைசி நாட்களில் உண்டாக போகிறதான ஒரு அடையாளத்தை குறித்து. அதாவது மத்தேயு 24வது அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு முன்னாடி நடக்கக்கூடியதான அநேக தீர்க்க தரிசனங்களை இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவிடத்தில் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியம் முடிக்க கூடிய சூழ்நிலை வரும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனித்து இருக்கும்போது அவரிடத்துல வந்து கேட்டதான ஒரு கேட்கும்போது அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே, உங்களுடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்குமான அடையாளம் என்ன ஆண்டவரேன்னு சொல்லி அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு முன்னாடி அநேக சம்பவங்கள் நடைபெறும் என்று சொல்லி அதில் முக்கியமான நிறைய காரியங்கள் 7 அடையாளங்களை கர்த்தர் முதலாவது பேசுகிறாரு. அதில் ஒரு அடையாளத்தை தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அது என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னால், 24வது அதிகாரம் 7வது வசனத்தில் படித்த வார்த்தையின்படி கடைசி பகுதி பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ பூமி அதிர்ச்சி பல இடங்களில் கடைசி காலத்தில் உண்டாகும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ இன்றைக்கி பூமியை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அந்த பூமியில் பூமி தான் உலகத்தில் நம்ம மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. மனிதர்கள் வாழ்கிறாங்க, மிருகங்கள் இருக்குது, பறவைகள் இருக்குது. அப்படி மிக முக்கியமாய் மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து இன்னைக்கு 800 கோடிக்கு அதிகமான ஆத்துமாக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. உலகத்தில் 800 கோடிக்கு அதிகமான மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சிலருக்கு நீங்கள் அறிந்திருக்கலாம். ஆனால் இந்த பூமியை தேவன் மனிதனுக்கு படைத்தார், மனிதனுக்கு கொடுத்தார், பூமியை மனிதனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ மனிதனுக்கு தேவன் இந்த பூமியை கொடுத்து விட்டு, அப்போ தேவன் வாழும்படிக்காக, மனிதன் வாழும்படிக்காக தேவன் மனுஷனுக்கு கொடுக்கிறாரு இல்லையா? ஆதாம் ஏவாள் நமக்கு பார்க்குறோம். ஆதாம் ஏவாளை கர்த்தர் படைத்து, ஆதாமை படைச்சு, ஆதாம் மூலமாக ஏவாளை படைத்து அவளுக்கு இந்த பூமியில் ஒரு பகுதியாகி ஏதேனை கர்த்தர் அவருடைய கருத்தில் கொடுத்து, நீங்கள் சந்தோஷமாய் பரிசுத்த ஜாதியை, பரிசுத்த சந்ததியை உருவாக்கி எனக்காக வாழுங்கள், நானும் தேவனும் மனிதனும் ஒன்றாக கலந்துருக்கத்தக்க ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை மனிதனுக்கு ஆண்டவர் இந்த பூமியில கொடுத்தார். ஆனால் அதே தேவன் தான் சொல்றாரு, இந்த பூமியில என்ன செய்வேன், நான் அதிர்ச்சியை உண்டு பண்ணுவேன். பூமியில என்ன செய்வேன், பூமியோடைய எர்த்தை நான் ஷேக் பண்ணுவேன், எர்த்தை நான் என்ன பண்ணுவேன், மூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் படைத்த அதே பூமி தான், தேவன் மனிதன் வாழ்வதற்காக படைத்து எல்லாவற்றையும் வானத்தையும் பூமியை படைத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் படைக்கிறாரு. படைத்து நன்றாய் இருக்கிறதுன்னு சொன்ன அதே பூமியை இப்பொழுது என்ன செய்ய போறாராம், அதை அதிர்ச்சி உள்ளாக்கி, பூமி அதிர்ச்சியினால என்ன செய்யுமா, ஒரு பெரிய ஆபத்து உலகத்துல வரப்போகிறது என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் சுமார் 19 நூற்றாண்டுக்கு முன்னாடியே கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் முதல் நூற்றாண்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாய் சொன்னார், அப்பா, நீ பார்த்து கொண்டிருக்கிற பூமியில என்ன உண்டாகும், ஒரு அதிர்ச்சி உண்டாகும், பூமி அதிர்ச்சி எர்த்குயிக் உண்டாகி இதனால் அநேகர் ஆபத்துல விழுந்து அநேகர் உலகத்தை விட்டு மாற்றப்பட போகிறாங்க, ஒரு பெரிய ஆபத்து இந்த உலகத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தராகிய தேவனே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அப்போ இப்போ நீங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை நம்முடைய இருதயத்துல எண்ணங்கள் வரும், தேவனே படைத்து தேவனே இந்த பூமி அழிக்கிறாரா, அப்பனா அந்த தேவன் நல்ல தேவனா அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை நினைக்கலாம். ஏன் ஆண்டவர் இப்படி எல்லாம் செய்யறாரு, ஆண்டவர் நல்ல தெய்வம்னா இந்த பூமியை அப்படியே ஃப்ரீயா விட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் யோசிக்கிறோம் இல்லையா? நானும் யோசித்திருக்கிறேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி, இயேசுவை சரியாய் அறிந்து கொள்வதற்கு முன்னாடி இப்படியெல்லாம் நான் யோசிச்சிருக்கிறேன். ஏன் இந்த பூமியில பாடு, ஏன் பூமியில சுனாமி, பூமி அதிர்ச்சி, அதாவது கடலுக்குள்ளான உண்டாகிற அந்த அதிர்ச்சியினால, அந்த தண்ணிக்குள்ள உண்டாகின அதிர்ச்சியினால பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள், பல லட்சம் ஜனங்கள் மரித்து போனார்களே, ஏன் ஆண்டவர் இப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் நான் நினைத்து பார்த்தது உண்டு. ஆனால் எல்லாவற்றுக்கும் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த நாளுக்கு நாள் இந்த பூமியில என்ன உண்டாகி கொண்டிருக்கு தெரியுமா? பாவம் பெருகி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்துல பரிசுத்தமாய்த்தான் ஜனங்களை பெருக பண்ணும்படிக்காக ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கினார்.
இவர்கள் சந்தோஷமா இருந்து சந்ததியை உருவாக்கி இவர்கள் சந்தோஷமா என்ன செய்யணும், இந்த பூமியை நிரப்பணும்னு சொல்லி கர்த்தர் விரும்பி பரிசுத்த ஜாதியை பரிசுத்த சந்ததியை உருவாக்கத்தான் கர்த்தர் ஆதாம் ஏவாளை முதல் மனிதனா இந்த பூமியில உருவாக்கி குடும்பத்தை உருவாக்கவும் பிள்ளைகளை பெற்றெடுக்கவும் சந்ததியை பரிசுத்த சந்ததியை பெருக பண்ணவும் வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டம் வைத்து மனிதனை உருவாக்கினார். ஆனால் அவன் ஆண்டவருடைய பெரிய திட்டம் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும், அப்புறம் பரிசுத்த சந்ததி பெருகணும், தேவனை ஆராதிக்கணும், ஒரே ஒரு தெய்வம் யெகோவா தெய்வத்தை ஆராதிக்கணும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் மனிதனை படைத்தார். ஆனால் அவர்கள் என்ன செய்தாங்க, ஆண்டவர் 2 காரியத்தை சொன்னாரு, பலுகி பெருக சொன்னாரு, பரிசுத்தமாய் பலுகி பெருகுன்னு சொல்லி 2 காரியத்தை கர்த்தர் சொன்னாரு. ஆனா மனிதர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் பலுகி பெருகுனாங்க, ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை செய்தார்கள், ஆனால் 2வது காரியத்தை செய்யலை. எதை செய்யல, பரிசுத்தமாய் என்ன செய்யணுமா, சந்ததியை பெருக பண்ணணும்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் அந்த காரியத்தை அவர்கள் கோட்டை விட்டதுனால பலுகி பெருகினது உண்மைதான், ஆனால் பாவத்தோடு பலுகி பெருகினார்கள். பரிசுத்தமாய் பலுகி பெருக வேண்டிய மனிதர்கள் பாவத்தோடு பலுகி பெருகினதுனால தான் தேவனுக்கு விரோதமாய் நம்ம பாவம் செய்து தேவனை துக்கப்படுத்தி தேவனை வேதனைப்படுத்தி நமக்கு பிரியமாய் நம்ம வாழ ஆரம்பித்தோம். தேவனை மறந்தவர்களாக நம்ம வாழ ஆரம்பித்தபடினால தான் தேவன் என்ன செய்தாரு, இந்த பூமிக்கு ஒரு பெரிய நியாய தீர்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்பா நான் மனிதனை உருவாக்கினேன், நான் எனக்கு பிரியமா இருக்கவும் என்னுடைய சித்தத்தை செய்யவும் என்னுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றவும் நான் தான், அதற்காகத்தான் நான் உன்னை உருவாக்கி இந்த பூமியில வைத்தேன். ஆனா நீ என்ன செய்யற, இந்த பூமியில தேவனை மறந்து நமக்கு இஷ்ட பிரகாரம் நமக்கு பிடித்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடினால்தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த பூமிக்கு ஒரு நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பு தான் பூமி அதிர்ச்சி என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்ப புரிஞ்சிருச்சுல்ல, பூமி அதிர்ச்சினால நீங்க இன்னைக்கு ஒருவேளை அநேக ஜனங்கள் 2004வது வருஷம் உண்டான அந்த சுனாமி கடலுக்குள் உண்டான அதிர்ச்சினால, கடலுக்குள் உண்டான பூமி அதிர்ச்சினால என்ன உண்டானது, பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் மரித்தாங்க, பல லட்சம் மரித்தார்கள். உண்மைதான், இதுல அப்பாவிகளும் மரித்தார்கள், சிறு பிள்ளைகள் தான் மரித்தார்கள். ஏனென்று சொன்னால் அது ஒரு தேவனுடைய நியாய தீர்ப்பு, கடைசி காலங்களில் இது பெருகும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ பூமி அதிர்ச்சி வரும்போது இதிலிருந்து தப்ப வேண்டுமானால், இப்படிப்பட்ட பெரிய ஒரு கொடிய ஆபத்திலிருந்து நீங்களும் நானும் தப்ப வேண்டுமானால் என்ன செய்யணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய பிள்ளையாய் மாறி அவர் சொன்ன வழியில நீங்களும் நானும் நடக்கும்போது இப்படிப்பட்ட பூமி அதிர்ச்சிகள் வந்தாலும் எவ்வளவு பெரிய ஆபத்துகள் வந்தாலும் அதிலிருந்து நீங்களும் நான் என்ன செய்வோம், காப்பாற்றப்படுவோம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்படி இருக்க ஆண்டவர் சொல்றாரு, பூமி அதிர்ச்சி காலங்கள் இனி வருகிற காலங்கள் அது பெருகி கொண்டு தான் இருக்கும். பாருங்க, நான் பேசிக்கொண்டிருக்கிறது மத்திய கிழக்கு நாடான பஹ்ரைன் என்கிற தேசத்திலிருந்து நான் பேசுறேன். கடந்த நாட்கள்ல டிசம்பர் 1ஆம் தேதி அதிகாலை 2:45 மணிக்கு பஹ்ரைன் தேசத்துல என்ன உண்டானது, ஒரு பூமி அதிர்ச்சி வந்தது. 3.3 மேக்னிடியூட் ஷேக் ஆகியிருக்கு. ஆனால் அதனால எந்த பெரிய பாதிப்பும் இல்லை. ஆனால் சில ஜனங்கள் அது அந்த தூங்காம இருந்ததுனால சிலர் பார்த்துருக்குறாங்க, அந்த ஷேக்கானது வீடு ஷேக்கானது வீடு குலுங்கினதெல்லாம் பார்த்துருக்குறாங்க. அடுத்த நாள் செய்தியில் வந்தது, பஹ்ரைன் தேசத்துல பெரிய நிலநடுக்கம் வரவிருந்ததை கர்த்தர் பாதுகாத்தாருன்னு சொல்லி நியூஸ்ல எல்லாம் நாங்கள் பார்த்தோம். இப்போ பாருங்க, இந்த ஒரு சின்ன குட்டி நாடு தான் இந்த பஹ்ரைன் தேசத்துல ஒரு 15 லட்சம் ஜனங்கள் உள்ள ஒரு சின்ன ஐலாண்டில் தான் இப்படிப்பட்ட ஒரு எர்த்குயிக் வந்தது. ஆனால் கர்த்தர் பாதுகாத்தார், உண்மைதான். அநேகருடைய ஜெபத்தினாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆண்டோட சமூகத்தில் அவர்கள் ஜெபித்தது நிமித்தமாய் கர்த்தர் அதை மாற்றினார் என்று சொல்லி நான் விசுவாசத்தோடு அதை சொல்கிறேன். அப்போ அங்க மட்டும் இல்லை, பஹ்ரைன் மட்டும் கிடையாது. நான் எடுத்து பார்த்தேன், இன்னைக்கு டேட்டு பாருங்க, ஒரு டிசம்பர் மாதத்துல இன்னைக்கு நான் பேசுற நாள், இந்த நாள் 10ஆம் தேதியா இருக்கிறது. இந்த 10-11ஆம் தேதியில நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த 11 நாள்ல உலகத்துல இருக்கிற எத்தனை இடங்கள்ல நமக்கு எர்த்குயிக் வந்ததுன்னு சொல்லி அதோடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்து நான் சொல்லப்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான முறை இந்த பூமியில என்ன உண்டாயிருக்காம், பூமியில அதிர்ச்சி உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா 1000க்கு அதிகமான முறை, அதிலும் 3 மேக்னிடியூடுக்கு அதிகமாக நீங்க பாத்தீங்கன்னா 100கணக்கான முறை பூமி என்ன செஞ்சிருக்கு, அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு. பூமி குலுக்கம் வந்திருக்குது, பூமி அதிர்ச்சினால எர்த்குயிக் வந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, டிசம்பர் நீங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் 7ஆம் தேதி ஜப்பான்ல 7க்கு மேல 6க்கு மேல ஒரு என்ன உண்டாயிடுச்சு, 6க்கு மேல ஒரு மேக்னிடியூட்ல எர்த்குயிக் உண்டானது. அதுல சில ஜனங்கள் மரித்தாங்க,
அநேகர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து டேமேஜ் ஆகியிருக்கிறதாக நியூஸில் பார்த்துருப்பீங்க. அப்போ பாருங்க, ஒவ்வொரு நாளும் இந்த பூமி அதிர்ச்சி நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறது. ஏன் இது பெருகுது? இது ஏன் நடந்து கொண்டே இருக்கிறது? அப்படிலாம் நீங்க பல கேள்விகளை கேட்கலாம். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்க, உலகத்துல சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க இந்த பூமியில தொற்று நகர்கிறது, அப்படிலாம் பல காரியங்களை சொல்லுவாங்க. ஆனால் பூமியில மனிதனை படைத்த தேவன் சொல்கிறாரு, கடைசி காலத்துல பூமி அதிர்ச்சிகள் வரத்தான் செய்யும். எப்படி பெருகத்தான் செய்யும். பூமி அதிர்ச்சிகள் எதை காண்பிக்கிறது அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதோ நான் சீக்கிரமா வரப்போறேன். அது ஒரு உங்களுக்கும் எனக்கு அலாரம் அடிக்கிறது. வா, நீ ரெடியாகு, நீ தயாராகு, நீ ஆயத்தப்படு. இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை பார்த்து கொண்டிருக்கிற சபை மக்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியக்காரிகளே, ஒருவேளை நீ பார்த்து கொண்டிருக்கிறவங்க இயேசுவை அறியாதவர்கள், ஒருவேளை நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கலாம். அவர்களை பார்த்து, நம்மை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒன்னே ஒன்று, இதை எதை காண்பிக்கிறதுனா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும் என்கிற செய்தி மட்டும்தான் ஆண்டவர் இந்த பூமி அதிர்ச்சியில் ஆண்டு வைத்திருக்கிறார். இனி வருங்காலங்கள்ல உலகம் எங்கும் பலவிதமான பூமி அதிர்ச்சிகளை பார்க்க போறீங்க. கடந்த வருடத்துல 2025 பல இடங்களை நம்ம பார்த்துட்டோம். இனி வருகிற காலங்களில் இது பெருகத்தான் போகிறது. இது நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகும். ஏன் என்று சொன்னால், ஆண்டுடைய வருகையை நோக்கி இந்த பூமி நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறபடினால நாளுக்கு நாள், ஒவ்வொரு மாதங்களும் போக போக, ஒவ்வொரு வருஷங்களும் போக போக என்ன உண்டாகும்? பூமி அதிர்ச்சி பெருகி கொண்டு தான் இருக்கும். இதை பார்த்து நீங்க என்ன செய்ய தேவையில்ல? பயப்பட தேவையில்லை. ஏன் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைய, இந்த ஆபத்தை கண்டு நீ பயப்படணும்னு ஆண்டவர், நீ பயப்படுறதுக்காக ஆண்டவர் சொல்லல. இதை பார்த்து, இதை அறிந்து நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டுமா? சங்கீதம் 46வது அதிகாரத்துல சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்கிறார், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். அது மாத்திரமல்ல, 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஆண்டவராகிய பிள்ளைய, கர்த்தருடைய பிள்ளைய, இதை நான் சொல்லி உங்களை பயப்படுத்துறதுக்காக சொல்லலை. இதெல்லாம் வரத்தான் போகிறது. இதெல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டுமா? இதெல்லாம் பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ நீங்க பயப்பட வேண்டாம், இந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். ஆனால் இந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க யாருக்கு பயப்பட வேண்டும்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க பயப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரை அறிகிற அறிவிலும், கர்த்தரை குறித்த ஒரு பயத்திலும் நம்ம என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் பெருகணும். இந்த உலகம் யாரோ படைத்தல, இது தானா உண்டானதும் அல்ல, யாரோ படைத்தார்கள் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கலாம். இல்லைங்க, ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தராகிய தேவன் தான் படைத்திருக்கார். வானத்தை பூமியை படைத்த தேவன் உங்களோடு கூட எனக்குள்ளிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவராகிய தேவனுக்கு பயப்படுவோம். வருகிற பெரிய ஆபத்திலிருந்து நாம் காப்பாற்றப்பட்டு அவருடைய வருகை, ரகசிய வருகை சீக்கிரமாய் வரப்போகிறது. அன்பு சபையை, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, சோர்ந்து போய் கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஐயோ என்னுடைய வாழ்க்கையில பலவிதமான பயத்தினால நீங்க நடுங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில இருக்கிற அதிர்ச்சினாலும் ஆபத்தினாலும் பயந்துட்டு இருக்கிறீங்களா? எத்தனை விதமான ஆபத்துகள் உங்களுக்கு நெருங்கி வந்தாலும் கர்த்தர் பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். பூமிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வந்தாலும், பூமிக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்தாலும் கர்த்தர் உங்களை என்னை காப்பாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்ப என்ன செய்யணுமா? அவரை, 1வது வசனம் சொல்லுது, தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமானவர். அப்ப ஆண்டவராகிய தேவனை நீங்களும் நானும் அடைக்கலமாகவும் அவரை நமக்கு ஒரு துணையாக வைத்து வாழும்போது எத்தனை சூழ்நிலைகள் எதிராய் வந்தாலும் பயப்பட மாட்டீங்க. இயேசு சீக்கிரம் வருவதற்கு முன்னாடி நடக்கிற அடையாளமா இருந்தாலும் நீங்களும் நானும் அவரை அண்டி நாம் வாழ்வோம். இதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஆண்டவராக இயேசு சீக்கிரம் வருகிறார்கிற செய்தி உலகமெங்கும் ஜனங்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை கேட்ட நீங்களும் நானும் இந்த செய்தியை உலகத்துக்கு அறிவிப்போம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். பரிசுத்த பிதாவை, நீ பேசின நல்ல வார்த்தைகளாய் நன்றி. பூமி அதிர்ச்சிகளை பெருகி கொண்டிருக்கிற இந்த காலத்துல உமக்காக நாங்கள் தொடர்ந்து இந்த சூழ்நிலை கண்டு பயந்து விடாதபடிக்கு பரிசுத்தமாய் தொடர்ந்து ஓட எங்களை அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.